ஆனா இவங்களோட வார்த்தைலாம் எப்படி இருக்கு? வெறும் பொய். அந்த வார்த்தை வந்து மாறவே மாறாது. நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா செய்ய மாட்டாங்க. நான் இத உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. ஆனா வாங்கி தர மாட்டாங்க. எப்படி இருக்கு? அதெல்லாம் பொய்யா இருக்கிறது. அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே பொய்யா இருக்கிறது. என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க? இந்த பொய்ய அவங்க வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக, ஒரு பொய்ய நம்ம சொல்லிட்டோம்னா, அத வந்து அவங்க மற்றவங்க நம்பணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்றாங்க? கர்த்தர் மேலேயே, கர்த்தருடைய நாமத்தின் மேலேயே இவங்க வந்து பொய் ஆணையிடுகிறார்கள். நான் சொல்றதெல்லாம் உண்மை. கடவுள் மேல சத்தியமா இதெல்லாம் உண்மை. நான் சொல்றது உண்மை அப்படின்ற மாரி மற்றவர்கள நம்ப வைக்கணுன்றதுக்காக அப்படி சொல்றது. உன்ன ஒருத்தவங்க அதிகமா நம்புறாங்கன்னு சொன்னா, அவங்கள வந்து பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது இல்லையா? பொய் சொல்லி ஏமாற்றி, அவங்க முழுவதுமா இவங்கள நம்பணுன்றதுக்காக கடவுள் மேலேயே சத்தியம் பண்றாங்க. கர்த்தருடைய நாமத்தின் மேலேயே சத்தியம் பண்றாங்க. இதனால கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். என்னுடைய